அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிரிந்த காதலை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு பீஜ மந்திர பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளாடி முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இப்போது பிரிந்து வாழும் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்காக இந்த மெத்தடை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். லவ்வர்ஸ்க்கு இடையில் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்க, திரும்ப அவங்க உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, அவங்களுக்கும் இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த பீஜ மந்திரா நீங்கள் நினைக்கக்கூடிய நபரை உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ அவங்க எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் சரி, அந்த நபரை ஈர்க்க முடியுமான்னு உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும். அவங்க எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் சரி, அந்த பிரிந்த நபரை உங்கள் பக்கத்துக்கு ஈர்த்து கொடுக்கும். எந்த தொலைவில் இருந்தாலும் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வேண்டவே வேண்டான்னு விலகி போன நபர் உங்களுக்கு ஈஸியாக அட்ராக்ட் ஆகி வருவாங்க. இந்த மெத்தடை நீங்கள் எந்த நாளில் தொடங்கணும்னா செவ்வாய்க்கிழமை, அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில் நீங்கள் தொடங்கணும். இதில் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடவே கூடாது. பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை பயன்படுத்தக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் இந்த மெத்தடை எவ்வளோ நாள் பயன்படுத்தணும்னா 21 நாட்கள் பயன்படுத்தணும். இந்த 21 நாட்களும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல போகிறது கிடையாது, நீங்கள் எழுத போகிறீங்க. ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அந்த நோட்டு பிளைன் நோட்டாக இருக்கணும், லைன் போட்ட நோட்டாக இருக்கக்கூடாது. இதில் உங்களுக்கு ரெட் கலர் பென் தேவைப்படும். இதில் நீங்கள் பிங்க் கலர் பென் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மந்திரத்தை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் எழுதலாம். இப்போ உங்களுக்கு காலையில் தான் எழுத முடியும்னா நீங்கள் காலையில் எழுதலாம். இல்லை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் எழுத முடியும்னா அந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் 21 நாட்கள் ஃபாலோ பண்ணணும். இடையில கேப் எதுவுமே விழக்கூடாது. 1-2 நாள் கேப் விழுந்தால் ஓகே, ஆனால் நீங்கள் கண்டினியூவாக இதை நீங்கள் செய்யணும். இந்த மந்திரம் எழுத என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் யாரை அட்ராக்ட் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அந்த நபருக்கு உங்களுடைய நினைவுகள் அதிகமாகும். அவங்க உங்களுக்கு வசப்படுவாங்க. நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே நீங்கள் இதை பயன்படுத்துங்க. ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க இந்த மெத்தடை பயன்படுத்தலாமான்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் அந்த நபருக்கு வேறு லவ் எதுவுமே இருக்கக்கூடாது. அவங்க சிங்கிளாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போ அந்த மந்திரம் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே ஆகும், பார்த்துக்கோங்க. காளி தேவியுடைய மந்திரா க்ளீம். இந்த மந்திரா தான் நீங்கள் எழுத போகிறீங்க. டெய்லி நீங்கள் 21 வாட்டி நீங்கள் எழுதணும். நீங்கள் எழுதுகிறப்போ உங்களுடைய கவனம் எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கணும். நீங்கள் எதுக்காக இந்த மெத்தடை செய்கிறீங்களோ அதில் உங்களுக்கு நல்ல எண்ணங்களோடையும் நீங்கள் ரொம்ப மன திருப்தியோடையும் நீங்கள் எழுதணும். எழுதுகிறப்பவே மனசில் அந்த மந்திராவை சொல்லி நீங்கள் மெதுவாக எழுதுங்க. ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் இம்போஷன் எழுதுகிற மாதிரி எழுதி முடிக்கவே கூடாது. மெதுவாக நீங்கள் பொறுமையாக அந்த மந்திரத்துக்கு உச்சரிப்பை மனசில் கொடுத்துட்டு நீங்கள் எழுதணும். உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மந்திரத்தில் தான் இருக்கணும். நீங்கள் 21 வாட்டி எழுதி முடிக்கிறப்பவே உங்களுக்குள்ளாடி ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியமும் சந்தோஷமும் கிடைக்கும். உங்களுக்குள்ளாடிய ஒரு ஹாப்பி ஃபீலை கண்டிப்பாக நீங்கள் உணருவீங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய நபர் எவ்வளோ கோவமாக இருந்தாலும் சரி, வெறுப்பாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து இந்த மந்திராவை நீங்கள் எழுதிட்டு வர அந்த நபருக்கு உங்களை பற்றின நல்ல எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். அவங்க உங்களுக்கு அட்ராக்ட் ஆகிட்டே இருப்பாங்க, உங்களை தேடி வருவாங்க. நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே பயன்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.